தமிழ் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜியோ ஃபோனில் நீங்கள் தெரியாமல் ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபைல்ஸ்லாம் டெலிட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக டெலிட் ஆகிடும். அப்படி டெலிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஸ்டெப் ஆஃப் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது தானே. ஸோ அதுதான் இன்றைக்கி அந்த வீடியோ. ஸோ எப்படி நம்ம ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபோனை ரீசெட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ஃபோனை எப்படி ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஸோ அடுத்து நம்ம ரீஸ்டோர் பண்ணும்போது நம்ம பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ஏன் இந்த வீடியோ நான் போகிறேன்னா, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான நடைமுறையில் புதுசாக ஒரு ஜியோ ஃபோன் இல்லை, அதாவது ஆண்ட்ராய்டு வாங்க முடியாதவங்க ஜியோ ஃபோன் வாங்குறீங்க. ஸோ ஜியோ ஃபோன் வாங்கும்போது ஹேங் ஆகும்போது அந்த ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நிறைய சேனலில் சொல்கிறாங்க, ரீசெட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் நம்ம ரீசெட் பண்ணிடுறோம். பட் அதனால என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி அவங்க சொல்கிறது கிடையாது. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புதுசாக நீங்கள் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ஃபோன் ஆகிடும். ஸோ அந்த ஒரே விஷயத்துக்காக தான் இது ரீசெட்ன்ற ஒரு ஆப்ஷனை இதில் கொடுத்துருக்காங்க. ரீசெட் பண்ணும்போது எல்லா டேட்டா, ஸோ சிம்மு, மெமரி கார்டு, ஸோ மெமரி கார்டு, சிம்மு, ஸோ இதில் இருக்க எல்லா ஃபைலும், கான்டாக்ட், வீடியோஸ், ஃபைல்ஸ், ஸோ இதில் இருக்க எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்படி டெலிட் ஆகும்போது நம்ம என்ன ப்ரூவ் செய்யறது, அதாவது ஒரு ஸ்டெப் பேக்கப் எடுத்து வச்சோம்னா பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ கூகுள் மூலமாக நீங்கள் பேக்கப் எடுத்து வைக்கலாம். பட் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன்லேயே இதுக்காக தான் ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, ஜியோ கிளவுடுன்ட்டு. ஸோ அந்த ஆப்போட ரிவ்யூ ப்ளஸ் எப்படி நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இது திரும்பி எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அப்படி தெரிஞ்சுன்னா 1.25, ஸோ அந்த இதில் ஸ்பீடில் நீங்கள் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஸோ இதான் நம்ம ஜியோ ஃபோன் ரொம்ப நாள் தூசி தட்டி வச்சுருக்கோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஸோ இப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிட்டேன் ஃபோனை. இப்போ தான் ரீசெட் பண்ணேன். ஸோ ஏன்னா ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணல. ஸோ அந்த டியர் அப்க்கு அப்புறம் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை, டியர் டவுனுக்கு அப்புறம். ஸோ அந்த டியர் டவுன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐபோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ஆப்ஸஸோட இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா ஜியோ ஐ திங்க். ஸோ அது என்னன்னு தெரில, மறந்துடுச்சு பேர். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஜியோ ஃபோனை தொட்டே, ரொம்ப நாள் ஆச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணோம். ஹியர் ப்ரோவா புது ஆப்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, நான் அதை பார்க்கவே இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அது ரிவ்யூஸ் வந்துடும், ஆப் ரிவ்யூ வந்துடும். என்னடா ஒன்றுத்தையுமே காணோம். என்டர்டைன்மெண்ட், சோசியல், நியூஸ், யூட்டிலைஸ்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தரல. ஜியோ ஸ்விட்சு அது இந்த இருக்குது ஜியோ க்ளவுடு. அது பேர் ஜியோ க்ளவுடு. இப்போ நான் வந்துடுச்சு. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா ஜியோ க்ளவுடு. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ தான் நான் ஃபோனை ரீசெட் பண்ணேன்னா, ஸோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்ல. ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, அளவு கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது இப்போ யார் யூஸ் பண்ண போகிறான். ஓகே, இப்போ அளவு ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்ல. ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கையை வச்சு ஒரு ஃபோட்டோ ஏன் காட்டணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, வேறு என்ன. ஸோ இந்த ரோஸை ஒரு ஃபோட்டோ. ஓகே, 3 ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ இது ஒன்று, ஸோ என் கை ஒன்று, ஸோ அடுத்து ஒரு ஃபோட்டோ. ஸோ 2 பூ ஒரு கை இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த மொதல் எடுத்தோடனே ஸோ அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஓடிபி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இருங்க, அந்த ஆப் முதல்ல நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் அந்த ஜியோ ஸ்விட்சுன்ற ஆப்பு. ஓகே, அந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃபோன் நம்பர் கேட்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஸோ ஜியோ க்ளவுடோட வெர்ஷன் 1.1.0.01. ஸோ இந்த இதுதான். ஸோ ஜென்ரேட் ஓடிபி. ஸோ இது நம்ம நம்பர் ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்துருச்சு. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துருங்க. ஸோ ஜென்ரேட் ஓடிபி அதுவாக ரெக்வஸ்ட் பண்ணிட்டு அதுவாக எடுத்துக்கிறோம். ஏன்னா ஓடிபின்றது வந்து 1 டைம் பாஸ்வேர்ட். ஸோ அதுவே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா டிவைஸ்லையும் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன செய்கிறது, கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். சினசிக்ஸ் அப்படின்ற ஒரு இது வரும். ஸோ இந்த சினசிக்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இதுவாக இருங்க. ஏன்னா சினசிக்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா, ஃப்ராங்காக சொல்லணும்னா அது ரீஜெனரேட் பண்ணும். ஸோ என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நீங்கள் முன்னாடி அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த இதெல்லாம் லோடிங் ஆகும். ஸோ இதில் அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா எம்பி ஐ திங்க் கேபி கணக்கில் தான் இமேஜ் ஃபைல்ஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பெரிய விஷயமா எதுவுமே தெரியாது. ஓகே, பேக்கப் டேட்டா. ஸோ அதுவே ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுவாக பேக்கப் பண்ணிக்கிறோம் டேட்டாவை. ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த ஃபைல்னாலும் நீங்கள் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். 3 நிமிஷம் ஆச்சா.
டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. இது பேக்கப் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா எல்லாத்துலேயும் பேக்கப் எடுக்கிறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். இல்லை இந்த பேக்கப் எடுக்கிறது உங்களுக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு திரும்பி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இருங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், வந்துச்சுன்னா பார்க்கலாம். இல்லை பேக்கப் டேட்டா எவ்வளவு நேரம், ஸோ அது என்றைக்கு முடிய. ஓகே, அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்ன செய்கிறது, வெயிட் பண்ணி தான் ஆகணும், வழியில். எவ்வளவு நேரம் தான் லோடிங் ஆகும். அது பட்டுக்கு ஆஃப் ஆகிட போகுது, முதல்ல இதெல்லாம் பண்ண முடியாது. பேக்கப் டேட்டா என்னாச்சு? ஸோ இந்த மாதிரி பேக்கப் டேட்டா தான் எனக்கு பிரச்சனையாகவே வருது. பேக்கப் டேட்டா ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதையும் வந்துச்சு, அதுக்குள்ளே திரும்பியுமா? ஓகே, இன்னும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபைல் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த 2, அதாவது நம்ம ஆல்ரெடி இந்த ஃபோட்டோவை தான் நம்ம எடுத்தோம். ஸோ அந்த ஃபோட்டோவோட ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இது அந்த கை நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த இது அது அடுத்து அந்த பூ எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த ஃபோட்டோஸ். ஸோ கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பழைய ஃபைல்ஸ், ஸோ கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப பழைய இதெல்லாம் தூசி தட்டி கூட வச்சுருக்கும் போல் இருக்குள்ள. ஆமாம், நான் பார்த்திங்கன்னா என்னோடய பழைய ஸ்கூல் ஃபோட்டோஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தூசி தட்டி வச்சுருக்கு அதுவும். ஓகே, அது மட்டுமா அப்படின்னா, ஸோ இதில் ஏதாவது அப்டேட், ஸோ அப்லோட் ஏதாவது வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கேலரியில் போயிட்டு நம்ம அதாவது ஏதாவது ஃபோட்டோ ஃபைல்ஸு, ஸோ இது மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை நம்ம திரும்பி பேக்கப் பண்ண தேவை கிடையாது, அந்த விஷயம்லாம் இருக்குது. அதே மாதிரி இதில் டவுன்லோட், ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட், ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், டவுன்லோட் கம்ப்ளீட்டட்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி கான்டாக்ட் பேக்கப் எடுக்கிறது எப்படி, ஸோ வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஸோ இப்போ நான் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஃபைல் இன்ஃபர்மேஷன் எதுக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்துட்டு தெரியும் உள்ளே போகிறேன். ஓகே, ஜியோ க்ளவுட் 1.1.1 லோடிங். ஸோ லோடிங் ஃபஸ்ட் டைம் வரும்போது தான் லோடிங் ஆகுது போல் இருக்குது. ஸோ செகண்ட் டைம் வரும்போது உள்ளே வந்துடுச்சு டக்குண்டு. ஸோ அடுத்து வீடியோ ஃபைல்ஸ். ஸோ ஏதாவது ஒரு வீடியோ ஃபைல்ஸ்னால் அதே மாதிரி தான் இது அப்லோடு. ஸோ இந்த அப்லோடுன்ற செட்டிங்ஸை கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். அது இல்லைன்னா என்னோடய கான்டாக்ட்ஸ் கான்டாக்ட்ஸாக எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான். ஐயோ, இவங்க யாருன்னு தெரியலையே. ஸோ ஆடு வந்துடுச்சு, நான் கூட ஏதோ தப்பாக நினச்சிட்டேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா கான்டாக்ட். ஸோ கான்டாக்டில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் பழைய கான்டாக்ட்ஸு. இதை பார்த்திங்கன்னா என்ன சொன்னால், ஸோ இந்த பேக்கப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை பேக்கப் கொடுத்திங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற நிறைய ஃபைல்ஸ், அதாவது மிஸ் ஆன ஃபைல்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்துருக்கும். இல்லை இதுலேருந்து எனக்கு என்னோடய ஃபைல்ஸ்லாம் இல்லை அப்படி நான் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், அந்த ரீஸ்டோர்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலாக ஸோ எத்தனை ஃபைல்ஸ் இருக்குன்றதை பார்க்கும். ஸோ 234 ஃபைல் இருக்குது. 234 ஃபைலையும் இது பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு டைம் ஆகிடும். ஸோ அந்த ஃபைல் ஃபுல்லாக பேக்கப் எடுத்துடும் அதுவா. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் நம்மளுக்கு அது தேவைப்படாது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த ஆப்பு. ஸோ சிம்பிளான மெத்தடில் எப்படி நம்ம ஃபைல்ஸ்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோ எப்பயும் போல் ஸ்டூடியோவில் தான் முடிக்கணும். ஸோ வாங்க ஸ்டூடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஜியோ ஃபோன் எப்படி பேக்கப் எடுக்கணுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னா மட்டும் உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணாங்க போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா எங்களுக்கு கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட்டா, ஸோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ டவுட்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரீ ஃபயர் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் விளாட்றதா இருந்தால் என் கூட சேர்ந்து விளாடலாம். ஸோ தமிழில் பேர் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சேர்ந்து விளாட்றதுக்கு. ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்றது தெரியும். ஓகே, பாய்.